சீஃப் கெஸ்ட் எப்படா வருவாங்க, எப்படா திரும்ப போவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த ஈவென்ட் முடிச்சுட்டு அப்படி சபான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். 17ஆம் தேதி முழுவதும் ஆன்லைன் ஆக போகுது. இப்போ பேரலாக போயிட்டு இருக்கு, நிறைய அந்த ட்ரையலில் தான் போயிட்டு இருக்கு. அதில் சில குறைகள் இருந்ததுன்னா அதில் பக்ஸ் இருக்கும் நிறைய சாஃப்ட்வேரில். வணக்கம் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேலம் ஹோலி கிராஸ் பள்ளி, நான் படித்த பள்ளி, பிரதர்ஸ் ஆஃப் ஹோலி கிராஸ் என்ன சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வரேன்னு இன்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நானே இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸில் பல வருடங்கள் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ட்ரில்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இதே கிரவுண்டில் வந்து மணிக்கணக்கில் நின்று நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போது சீஃப் கெஸ்ட் எப்படா வருவாங்க, எப்படா திரும்ப போவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு அப்படி சபான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இன்னைக்கு நான் வரும்போது அதே ஃபீலிங் அந்த பசங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் என்சிசியில் இருந்தேன். ஸோ என்சிசி அந்த மார்ச் பாஸ்ட் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நானும் இதே மாதிரி மார்ச் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய 8th 9th அந்த 10th அந்த பீரியட்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு வழங்கிய பிரதர்ஸ் ஆஃப் ஹோலி கிராஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹோலி கிராஸ் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இந்த மாணவர் பருவத்தை மிஸ் பண்ணுவீங்க, அது எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுதான் நாஸ்டாலஜிக்கா இருந்தது. ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். இன்னைக்கு படிக்கும்போது இந்த மாதிரி நம்மளும் சீஃப் கெஸ்டா வருவோம், இல்ல நம்ம அமைச்சரா இந்த ஸ்கூலுக்கு வருவோம் சத்தியமா நினைக்கல. நான் இந்த அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ட்ரில்ல பார்ட்டிசிபேட் பண்ண, இந்த மாதிரி பரேட்ல பார்ட்டிசிபேட், என்சிசி கேடட்டா பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது அன்னைக்கெல்லாம் நம்ம அதை பத்தி யோசிக்கவே முடியாது. நம்ம அந்த ஈவெண்ட் எப்படி கொண்டு போறோமோ அப்படிதான் நம்ம நினைப்போம். கனவுகள் இருக்கலாம் எல்லாருக்கும். அது ஏதோ சும்மா ஒரு சின்ன ஒரு கனவா இருந்திருக்கலாம், ஒரு சின்ன கனவா இருந்திருக்கலாம் என் மைண்ட்ல. அது இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு நனவாகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொன்று, மேலே அமர்ந்துட்டு இருக்கும்போது மாணவர் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ நீங்களும் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பசங்க வந்து இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல பண்றாங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் கிட்டையாவது அவங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரைனிங், அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. நம்ம எடுத்தோன்னே போய் செய்யற விஷயங்கள் இது கிடையாது. எனக்கு அது தெரியும். இதோட வழிகள் என்ன, இதோடைய பயிற்சிகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். மேபி மார்ச் பாஸ்ட் இமீடியட்டா பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேபி அது மாதிரி நினைச்சிருப்பேன். இன்னொரு தடவை ஒரு மார்ச் பாஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் இப்போ எங்க ஓபி இவங்களாம் ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் சேர்ந்தவங்க இப்போ டக் ஆஃப் வார்னு ஒரு ஈவெண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். நான் இன்வைட் பண்ணாங்க, நான் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. சார், நம்ம துறை ரீதியான அந்த ஆன்லைன் பத்திர ஆட்கள் நேரில் வராத பற்றி எப்போ அமலுக்கு வரப்போகுது, அதுக்கான தயார் நிலை எந்த அளவுக்கு இருக்கு? அதான் சொல்லிட்டேன். 17ஆம் தேதி முழுவதும் ஆன்லைன் ஆக போகுது. இப்போ பேரலாக போயிட்டு இருக்கு, நிறைய அந்த ட்ரையலில் தான் போயிட்டு இருக்கு. அதில் சில குறைகள் இருந்ததுன்னா அதில் பக்ஸ் இருக்கும் நிறைய சாஃப்ட்வேரில். அதெல்லாம் அப்பப்போ நமக்கு சொல்றாங்க. அந்த யூஸ் நிறைய பில்டர்ஸ் அசோசியேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வர குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி 17ஆம் தேதி எல்லாம் தயாரா இருக்கும். முழு வீச்சில் அதை வந்து செயல்படுறதுக்கு தயாரா இருக்கும். முதல்வர் அவர்களிடம் அனுமதி கேட்டிருக்கிறோம். அவர் அனுமதித்தால் அன்னைக்கு வந்து 17ஆம் தேதி அவரே வந்து அதை இனாகிரேட் பண்ணுவார். சார், பொதுவாகவே ஆன்லைன் அப்படிங்கும்போது அங்க இருக்க ஒரே ஒரு பிரச்சனை சர்வர் ப்ராப்ளம் இருக்குன்னு தொடர்ச்சி அது பண்ணும்போது நம்ம முழு வீச்சில் நம்ம இதை செயல்படுத்தும் போது அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சர்வர்ஸ் அதிகம் பண்ணி ஃபாஸ்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். நீங்க 17ஆம் தேதி அதை செயல்பாட்டுக்கு வரும்போது கண்டிப்பா எல்லாமே சரி செய்யப்படும்.